வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் நோட்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் தியரி. குரூப் தியரியில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் கான்செப்ட் ஆஃப் a group. A group is set of distinct elements G that is equal E, A, B, C, D, etc. finite or infinite in number endowed with a law of composition such as addition, multiplication, matrix multiplication, etc. such that the following properties are satisfied. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் நம்பராகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட் நம்பராகவும் இருக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில லாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த லாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்கலாம். சச் தட் ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்புன்னு நம்ம எடுத்துட்டோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னு பாருங்கள். த காம்போசிஷன் ஆஃப் எனி டூ எலமெண்ட்ஸ் A and B of group G under the given law results in an elements which also belongs to G. This அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா A composition B belongs to G. இப்போ குரூப்புன்னு எடுத்துட்டோன்னா குரூப்போடைய எலமெண்ட்ஸ் இது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன இருக்குன்னா இ இருக்கும். அந்த இ அப்படின்றது என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டு எலமெண்ட்ஸோடைய காம்போசிஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கணும் அப்படின்னா ஜி அப்படின்ற இந்த குரூப்போடைய எலமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. பாருங்கள் இப்போ என்னென்னா இந்த ஏ காம்போசிஷன் பி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் இப்போ சி நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ ஏ ஒரு வேல்யூ பியோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வந்து சி அப்படின்ற வேல்யூ கிடைக்கிது. அந்த சி அப்படின்ற அந்த வேல்யூ எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரூப்போடைய எலமெண்ட்ஸில் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். த காம்போசிஷன் ஆஃப் எனி டூ எலமெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் குரூப் ஜி. ரெண்டு எலமெண்ட் இந்த குரூப்லேருந்து ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதனுடைய காம்போசிஷன் எடுத்துக்கிறோம். அண்டர் த கிவன் லா ரிசல்ட்ஸ் இன் அன் எலமெண்ட். அதாவது வரக்கூடிய அந்த ரிசல்ட் வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஜி. எதில் இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்ற குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவாக தான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். இந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அதாவது இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் எப்பயுமே இருக்கும் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஐடென்டிட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். த குரூப் கண்டைன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட் இ சச் தட் ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ் ஏ பிலாங்ஸ் டு ஜி. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏ அப்படின்றது குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இ அப்படின்றது என்னென்னா ஐடென்டிட்டி எலமெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட ஒரு குரூப் எலமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3யை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈயோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 3 தான் நமக்கு வரும். அப்போ ஈயோட வேல்யூ இந்த ஐடென்டிட்டியோட எலமெண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. 0வை தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா ரியல் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ நம்ம எந்த ரியல் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த ரியல் நம்பர் தான் நமக்கு வரும். இந்த ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்குன்னா குரூப் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஏ அப்படின்ற வேல்யூவை இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஏ தான் கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டியோட எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கிடைக்கும். ஸோ இப்போ 3யோட வேல்யூவை 1ஓட ஒன் அப்படின்றது என்னென்னா இந்த ஐடென்டிட்டி ஐடென்டிட்டியோட எலமெண்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? 1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 3 × 1ஓடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? அதே மாதிரி 1 × 3யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 3 தான்.
ஓகேங்களா. இந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி எலமெண்ட்டோடைய வேல்யூ 1 இருக்கும். அதில் குரூப் ஆப்ரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டிட்டியோட எலமெண்ட்டோட எந்த எலமெண்ட்டை குரூப் எலமெண்ட் எந்த எலமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக கிடைக்கும். இதுதான் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ். பாருங்கள், ஃபார் எனி எலமெண்ட் a belongs to G, this exists a unique element x belongs to G such that இப்போ வந்து பார்த்திங்கன்னா a composition x that is equal x composition a that is equal e. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the element x is also called inverse of element and a and vice versa. பாருங்கள், இதில் என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ் அப்படின்ற அந்த எலமெண்ட் என்ன சொல்கிறோன்னா இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது இந்த ஏ அப்படின்ற எலமெண்ட்டோட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏன்னு நமக்கு கிடைக்கும். அது எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஏ அப்படின்றது என்னென்னா எக்ஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க இன்வர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னு எழுதலாம்னா ஏ இன்வர்ஸ் நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஏ அப்படின்ற எலமெண்ட் நம்புறது அதுக்கு இன்வர்ஸ் நம்பது என்ன எழுதலாம்னா ஏ இன்வர்ஸ்னு எழுதலாம். அதே மாதிரி தான் ஏ இன்வர்ஸ் காம்போசிஷன் ஏ. ஓகேங்களா. இப்போ இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா இ அப்படின்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி வரும் இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் 0 அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லுவோம்னா எக்ஸப்ட் 0ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் 0 இதில் 0 வரும். அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா 0 நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆப்ரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இதனுடைய இன்வர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 4 - 4 பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0 நமக்கு வரும். அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 0ன்னு இருக்கும். ஓகேங்களா. அப்போனா ஏ காம்போசிஷன் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் எக்ஸ் காம்போசிஷன் ஏ உடைய வேல்யூ இ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்வர்ஸ் உடைய வேல்யூ இப்போ ஏ இன்வர்ஸ் உடைய வேல்யூ நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஓகேங்களா. இதில் குரூப் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4 + -4 பொழுது அதே மாதிரி -4 + 4 பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது associative property பாருங்கள். the law of composition of a group elements is associative. example for any elements a b c belongs to G. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் எலமெண்ட்டில் எந்த எலமெண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த லாவை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஏ காம்போசிஷன் பி காம்போசிஷன் சி தட் இஸ் ஈக்குவல் ஏ காம்போசிஷன் பி காம்போசிஷன் சி. இது வந்து பார்த்திங்கன்னா இதை satisfy பண்ணணும். ஓகேங்களா. these properties of group elements when formulated in this way are referred to as group axioms or group postulates. இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா group axioms or group postulates. இந்த நம்ம 4 பார்த்தோம் இல்லையா 4 ப்ராப்பர்ட்டி அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா group axioms or group postulates நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பாருங்கள் குரூப் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, 4th ஒன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.